ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ புதுசாக மறுபடியும் வந்து ஒரு நோட்டீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்ல ஆசைப்பட்றேன். த பிஎஸ்டி பிஇடி ஈவெண்ட் ஆஃப் சிடி ஜிடி, அதாவது கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாம் 2023 இன் சிஏபிஎஃப் எஸ்எஸ்எஃப் ரைஃபிள்மேன் இன் அசாம் ரைஃபிள் for qualified shortlisted candidates is tentatively scheduled from 27/8/2024. உங்களுடைய வந்து ஃபிசிக்கல் வந்து 27/8/2024 நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 18/8/2024 நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. த admit card for PST PET stage will be uploaded on CRPF website in due course. Candidates are advised to visit CRPF website from time to time to download the admit card. Candidates will not be permitted for PST, PET without admit card. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்ப்ரெட்டான நோட்டீஸ்லேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ். முதல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் சரி அதில் வந்து 18/8 கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 27/8 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கு வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது ஒன்று கிளியர் பாயிண்ட். அடுத்தது இதில் வந்து பிஎஸ்டி பிஇடி மட்டும் சொல்லியிருக்காங்க, அதாவது ஃபிசிக்கல் மட்டும் நடக்குன்னு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் வந்து இதோடைய எல்லா ஸ்டேஜஸும் ஒரு தகவல்களும் வந்து சிஆர்பி வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் உங்களுடைய ஃபிசிக்கல் நடக்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட், என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட், அதில் இருக்கிறது எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். என்னுடைய பர்சனல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் இப்பயே சரி பண்ணுங்கள். இன்னொன்று, மெடிக்கல் ரிகார்டிங் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது போகிறது வருது அந்த மாதிரி இருந்தாலும் அதை இப்பயே பண்ணிக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். இன்கேஸ் ரெண்டுமே சேர்ந்து வருது அப்படின்னாலும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்பயே தயாரானது அர்த்தம். இன்கேஸ் லேட்டாக வருது அப்படின்னாலும் அதை பற்றி நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, நமக்குள்ளே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நான் வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய அலைகழிக்கணும் இல்லை இதுலேருந்து வியூஸ் எடுத்து நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஹிந்திக்காரன் போடுவான், நம்ம தமிழ்லையும் ஒருத்தர் 2 பேர் போவாங்க. ஸோ அதில் என்னுடைய ஆஸ்பெக்ட் என்ன ஒரு 2000 பேர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான விதத்தில் கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். ஸோ அதனால் கிடைக்கிற விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரெண்டுலேருந்தையும் காமனாக ஒரே விஷயம், ஆகஸ்ட் மந்த் வந்து ஃபிசிக்கல் நடக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதோட நம்ம வந்து மெடிக்கலும் சேர்ந்து தயாராகிறது எப்படி, அந்த ஆங்கிளில் வந்து நம்ம முழுசாக தயாராகணும். இந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் உள்வாங்கிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.